துணிச்சலான போர் வீரர்கள் அவர்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்பதைக் கண்டு அவள் நடுங்கினாள். அவளுடைய உடலிலுள்ள முட்கள் இறுதியில் நின்றன. அவள் அர்ஜுனனிடம் மயம் நிறைந்த குரலில் பேசினாள். அர்ஜுனா, குருக்களுடன் சண்டையிட எனக்கு தைரியம் இல்லை. பார், என் முட்கள் அவற்றின் முனைகளில் நிற்கின்றன. இந்த எண்ணற்ற விருந்தினருடன் சண்டையிட என்னால் இயலவில்லை. ஆனால் அர்ஜுனனின் வார்த்தைகள் அவருடைய ஆன்மாவுக்கு தைலம் போல இருந்தன. போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது குருக்கள் மீது ஒரு அசௌகரியம் நிலவியது. பீஷ்மர் மற்றும் துரோணர் தலைமையிலான அவர்களின் மாபெரும் போர் வீரர்கள் தூரத்திலிருந்து ஒரு உருவம் வெளிவருவதை பார்த்தனர். அந்நியன் ஒரு ரதத்தின் மீது அமர்ந்திருந்தார். அவர்கள் முன்பு பார்த்ததை போலல்லாமல் ஆடை அணிந்திருந்தார். ஆண்பால் மற்றும் பெண்பால் ஆடைகளின் கலவையாகும். இது விளக்கத்தை மீறுவதாக தோன்றியது. போர்வீரன் நெருங்கிய போது கௌரவர்களின் இதயங்கள் முன்கூட்டியே ஏக்கத்தால் கனத்தன. இந்த புதிரான உருவம் வேறு யாரும் அல்ல, போருக்கு தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற பாண்டவ இளவரசனான அர்ஜுனனாக இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகித்தனர். அரபாஜாவின் மகன் துரோணர் பேசுகையில் காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. இதுவோ காற்று ஒரு புயலைப் போல கத்துகிறது மற்றும் சரளை மழை பொழிகிறது. வானம் ஒரு பயங்கர சாம்பல் மூடபனியால் மூடப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. போருக்காக ஆர்வமாக இருந்த அவர்களின் சிராய்ப்புகளிலிருந்து கிணல் கைகள் வெடிப்பது போல் தெரிகிறது. நரிகள் கத்திருந்தன, குதிரைகள் அழுகின்றன. ஏதேனும் பேரழிவை உணர்ந்தது போல் எங்கள் பதாகைகள் நடுங்குகின்றன. ஆனால் எதுவும் அவர்களை தொடவில்லை. துரோணரின் வார்த்தைகள் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தன. கௌரவர்கள் பதட்டமான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அவர் தொடர்ந்தார், இந்த நல்ல அறிகுறிகள் ஒரு பெரிய ஆபத்தை நெருங்கி வருவதை குறிக்கின்றன. விழிப்புடன் இருங்கள், உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். போருக்கு உங்கள் படைகளை வரிசைப்படுத்துங்கள். படுகொலையை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நமது புனித நாய்களை பாதுகாக்கவும். ஞானமுள்ள போதகையின் வார்த்தைகள் கௌரவர்களின் உள்ளத்தில் கவலையின் தீப்பிழம்புகளை தூண்டில் என்றென்றும். தலை சிறந்த தலைவரான பீஷ்மர் துரோணரின் கவலைகளை நிவர்த்தி செய்ய முன்வந்தார். ஓ கங்கையின் வழித்தோன்றலே என்று அவர் கூறினார். இந்த புதிரான போர் வீரர் உண்மையில் பிரிதாரின் மகன் கிருதி என்று நான் நம்புகிறேன். மாறுவேடத்தில் அர்ஜுனன். அவரது கொடி கங்காவின் ஆண்டவரின் அடையாளத்தை கொண்டுள்ளது. இன்று அவர் நம்மை தோற்கடிக்க வருவார் என்று நான் அஞ்சுகிறேன். பீஷ்மரின் வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சுட்டுகின்றன. கண்ணன் என்றென்றும் பெருமையுள்ளவன் துரோணரின் எச்சரிக்கைகளை ஏளனம் செய்தான். நீங்கள் எப்போதும் பாங்குனனின் நல்லொழுக்கங்களை போற்றுகிறீர்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் அவமதிப்புடன் சுட்டுகிறது. ஆனால் அர்ஜுனன் என்னைப் போலவோ அல்லது துரியோதனனைப் போலவோ 16வது பாகம் கூட வலிமையானவன் அல்ல. இளவரசனின் வார்த்தைகள் கௌரவர்கள் கோபத்தை தூண்டின. போரின் மீது எப்போதும் ஆர்வமாக இருந்த துரியோதனன் கர்ணனின் வார்த்தைகளை பிடித்து கொண்டான். இது உண்மையில் பார்த்தா என்றால் எனது நோக்கம் ஏற்கனவே நிறைவேறியுள்ளது. ஏனென்றால் பாண்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு அலைந்து திரிய வேண்டியிருக்கும் என்று அவர் அறிவித்தார். அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் மின்னின. பீஷ்மரும் துரோணரும் கிருபாவும் துரோணரின் மகனும் சேர்ந்து துரியோதனின் தைரியத்தை பாராட்டினர். உங்கள் ஆண்மை மறுக்க முடியாதது என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அந்த போர் வீரன் நெருங்கி வந்தபோது போரினால் காயமுற்ற வீரர்களும் தங்களுக்கு தாங்களே ஊக்கப்படுத்தி கொண்டனர். வைசம்பாயனனின் வார்த்தைகள் காற்றில் வீசிக்கொண்டிருக்கையில் அர்ஜுனன் இளம் இளவரசர் உத்தராவை ஒரு புத்திசாலித்தனமான கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான். அவர் சாமி மரத்தை அடைந்தார். அதன் கிளைகள் காலப்போக்கில் கனமாக இருந்தன. மேலும் போரில் இளவரசரின் திறமையை மதிப்பிட்டார். திராடனின் மகன் அவருக்கு முன்னால் நின்றார். அவரது அம்சங்கள் மேன்மையானவை. அவரது முகம் போரின் நெருப்பால் சோதிக்கப்படவில்லை. அர்ஜுனனின் குரல் தாழ்வானது. அவர் உத்தராவுடன் பேசும்போது கட்டளையிடுவது போல் இருந்தது. விரைவாக, என் மகனே என்று அவர் கூறினார். உங்கள் உயரத்திற்கு ஏற்ற ஒரு போர் வீரருக்கு பொருத்தமான வில்
உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் ஒன்றாக எதிரியை எதிர்கொள்ளும்போது என் பலம் என் எடைக்கு கீழே உங்களுடையது தடுமாறக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன். அவர் அவற்றுக்கு மேலே உள்ள மரத்தை பார்த்தார். அதன் இலைகள் அடர்த்தியானவை மற்றும் ஊடுருவ முடியாதவை. அங்கு ஏறி செல்லுங்கள். பூமின்ஷியா இளவரசரின் பட்டத்தை பயன்படுத்தி மரியாதையுடன் தலையசைத்தார். வில்லுகள், அம்புகள், பதாகைகள் மற்றும் என் சகோதரர்களின் அஞ்சல் கோட்டுகள் உங்களுக்குள் காத்திருக்கின்றன. அதனை பார்த்த உத்தராவின் கண்கள் விரிந்தன. வீரனின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள அவரது மனம் துடிக்கிறது. அதுமனை போன்ற ஒருவரை அவர் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. வலிமையானவர், ஆனால் மென்மையானவர், கடுமையானவர், ஆனால் கனிவானவர். அதிலனின் கட்டளைக்கு தலையாட்டும் போது இளவரசனின் இதயம் பிரமிப்பு மற்றும் பய உணர்வால் பெருகியது. சுறுசுறுப்பான வேகத்தில் உத்தரன் மரத்தை உயர்த்தி கொண்டான். கைகளில் கைப்பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த மரப்பட்டையை பிடித்து கொண்டான். கிளைகள் தன் எடையை குறைத்து கொண்டு மேலே ஏறி இறுதியில் மரத்தின் உச்சியை அடைந்தான். அங்கே உறுதியான கைகால்களால் கட்டப்பட்டு அதிலனின் சகோதரர்களான யுதிஷ்டிரன், பீமனின் விதச்சுவின் இரட்டையின் வில்லுகளும் அம்புகளும் கிடந்தது. ஒவ்வொரு வில்லும் அதன் சொந்த ஒளியால் பிரகாசித்தது. அதன் ஆற்றல் அமைதியான காற்றில் தெளிவாக தெரியும். பின்னர் அவர்களிடையே அமர்ந்திருந்த அதிலனின் காந்திவம் ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசித்தது. அதன் மரம் இருந்ததாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. சூரிய ஒளியில் நடனமாடுவதாக தோன்றிய தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டது. ஒரு பனைமரத்தைப் போல பெரியது. அது மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது. ஒரு ராஜ்யத்தின் எல்லைகளை நீட்டக்கூடிய திறன் கொண்ட சரிப்புத்தன்மையற்ற சக்தியின் வில் மென்மையாகவும் அகலமாகவும் முடிச்சு இல்லாமல் அதன் அழகு கிட்டத்தட்ட மயக்கமாக இருந்தது. உத்தராவின் விரல்கள் காந்திவனை தொட முனைந்தன. அவரது இதயம் உற்சாகத்தால் துடிக்கிறது. இந்த தருணத்தில் வரலாற்றின் எடையை அவர் உணர்ந்தார். 1000 போர்களின் எடை, வீரர்களின் வீழ்ச்சி, பேரரசுகள் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி. இளவரசர் தனது பிடியில் வெறும் ஆயுதங்களை விட பெரிய ஒன்றை வைத்திருப்பதை அறிந்திருந்தார். அதிலனின் சக்தியின் சாராம்சம். உத்தரன் மரத்திலிருந்து இறங்கும்போது வில்லுகளும் அம்புகளும் காற்றில் மெதுவாக அசைந்தன. அவற்றின் இருப்பு வாக்குறுதியைப் போல காற்றில் எதிரொலித்தது போல் தோன்றியது. அதிலன் அவரை ஒரு திருப்தியான பார்வையுடன் பார்த்தார். அவரது கண்கள் திருப்தியின் உணர்வுடன் மின்னின. ஏனென்றால் அவர் அதை அறிந்திருந்தார். ஒரு அடர்ந்த காட்டின் மத்தியில் மத்ஸ்யர்களில் சிம்மாசனத்தின் வாரிசான இளவரசர் உத்தரா அவரது வழிகாட்டியுமான ஒரு கண்ணாலா முன் நின்றார். இளவரசரின் கண்கள் கவலையுடன் வீழ்ந்தன. அவர்கள் மேலே உள்ள மரத்தை ஸ்கேன் செய்தபோது அதன் கிளைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. இது என்ன நான் கேள்விப்பட்டேன் என்று பயமுறுத்திய குரலில் உத்தரன் கேட்டான். ஓர் சடலம் அந்த மரத்தில் கட்டப்பட்டுள்ளது. அது எப்படி இருக்க முடியும்? பிரபுத்துவ பிறப்பின் இளவரசனாகவும் பரம்பரையில் ஒரு சத்திரியனாகவும் நான் சில கடமைகள் மற்றும் உறுதிமொழிகளால் பிணைக்கப்பட்டுள்ளேன். இறந்தவர்களை தொடுவது எனக்கு பொருத்தமாக இருக்காது. இல்லையெனில் நான் மாசுபடுவேன், தூய்மையற்றவனாக மாறுவேன். கிரடனலாவின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. அவரது கண்கள் பொழுதுபோக்குடன் மின்னின. பயப்படாதே இளவரசே என்று அவர் கூறினார். அந்த மரத்தில் கட்டப்பட்ட சடலம் எதுவும் இல்லை. சூரிய ஒளியில் பிரகாசமாக பிரகாசிக்கும் வில்லுகளை மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள். உத்தராவின் புருவம் சந்தேகத்துடனே, ஆனால் நான் எப்படி என் கண்களை நம்ப முடியும் என்று அவர் ஒரு படி பின்வாங்கினார். மந்திரித்த மரங்கள் மற்றும் மந்திர உயிரினங்களின் கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த மரம் ஏதேனும் இருண்ட ரகசியத்தை வைத்திருக்கலாம். இல்லை உத்தரா, இது வெறுமனே ஒரு மரம். அதன் கிளைகள் வில்லுகளில் எடையுடன் கனமாற உள்ளன. உங்கள் தந்தையின் புகழ்பெற்ற காந்திவம் மற்ற 4 அற்புதமான வில்லுகளுடன் அதன் கைகால்களில் தொங்குகிறது. வேடன்னலாவின் வார்த்தைகளால் அழைக்கப்பட்டதைப் போல மரத்தின் பின்புறத்திலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. விராடனின் மகன் காதணிகள் மற்றும் நெர்த்தியுடன் தனது ரதத்திலிருந்து இறங்கி
மரத்தை அணுகினார். அவர் சாமி மரத்தில் ஏறத் தொடங்கியதும் அவரது கண்கள் ஆர்வமும் பயமும் கலந்த கலவையால் பிரகாசித்தன. எதிரிகளின் கொலையாளியும் காந்திவாவின் வீரருமான அர்ஜுனன் தனது நண்பரின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து தனது ரதத்தில் அமர்ந்திருந்தான். மரத்தில் உச்சியில் இருந்து அந்த வில்லுகளை விரைவாக கீழே இறக்குங்கள் என்று விராடனின் மகனை கூறினான். இளவரசர் தனது ஏறுதலை தொடங்குவதற்கு முன்பு ஒரு கணம் தயங்கினார். அவர் கிளைகளை அடைந்தபோது அற்புதமான வில்லுகளைக் கண்டார். அவற்றின் பெருமூச்சு பாம்புகள் போன்ற வடிவங்கள் சுருட்டப்பட்டு தாக்க தயாராக இருந்தன. வில்லுகளின் பிரகாசமானது வேறொரு உலக ஒளியுடன் பிரகாசித்தது. கிரகங்கள் அவற்றுடன் சேர வானத்திலிருந்து இறங்கியதைப் போல உத்தராவின் கண்கள் விரிந்தன. பயத்தால் அவரது முகம் வெளியது. அவர் காந்திவனின் கம்பீரமான வடிவத்தை தொட்டு நடுங்கும் கையை நீட்டினார். அவர் தொடர்பு கொண்ட தருணத்தில் அவரது உடலில் உள்ள முட்கள் இறுதியில் நின்றன. மேலும் அவர் வழியாக ஒரு மின்சார அதிர்ச்சியை உணர்ந்தார். அர்ஜுனனிடம் பேசும்போது அவரது குரல் நடுங்கியது. ஓ உன்னதமான போர் வீரரே, இந்த அதிசயத்தை பாருங்கள். இந்த வில்லுகள் மரண புரிதலை எதிர்க்கும் பிரகாசத்துடன் பிரகாசிக்கின்றன. உத்தராவின் வார்த்தைகள் மறைந்து போனபோது மரம் உயிர்ப்புடன் தோன்றியது. இளவரசரின் பந்தயத்துடன் அதன் கிளைகள் சரியான நேரத்தில் அசைந்தன. போர்க்களத்தின் பரந்த பகுதியில் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது உத்தராவின் கண்கள் பிரமிக்கத் தொடங்கின. அவள் தனக்கு முன்னால் ஒரு அற்புதமான ஆயுதங்களையும் காசங்களையும் வைத்திருந்தாள். அவள் தனது தோழியான விருணலாவுடன் பல நாட்கள் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் இறுதியாக மாபெரும் போர் வீரர் மன்னரான அர்ஜுனனின் முகாமுக்கு வந்தார்கள். ஆனால் அர்ஜுனனே அவளுக்கு முன்னிற்கவில்லை. இந்த அற்புதமான ஆயுத களஞ்சியத்தின் கட்டுப்பாட்டை பிடித்து கொண்டார். 100 தங்க முதலாளிகளுடன் ஒரு வில். அதன் முனைகள் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. அவள் விரலன்னலாவை அணுகி, இந்த சிறந்த வில் எந்த புகழ்பெற்ற போர் வீரருக்கு சொந்தமானது? இவ்வளவு பிரகாசமான சக்தியை கொண்டிருப்பது யாருடையது என்று கேட்டபோது உத்தராவின் ஆர்வம் அவளை கவர்ந்தது. உருகிய தங்கத்தைப் போல பிரகாசிக்கும் தங்க யானைகளால் அலங்கரிக்கப்பட்ட கம்பியை பார்த்தால் வில் ஒரு அதிசயமாக இருந்தது. அதன் பக்கங்கள் மென்மையாகவும் கடவுளால் வடிவமைக்கப்பட்டதைப் போலவும் இருந்தன. உத்தரனே, இது உண்மையில் கடவுள்களுக்கு பொருத்தமான ஒரு வில் என்று அவர் பதிலளிப்பதற்கு முன்பு திடன்னலாவின் கண்கள் ஒரு கணம் மேகமூட்டமாக தோன்றின. அதன் அழகு அதன் சக்தியுடன் மட்டுமே பொருந்துகிறது. அவர் தோள்பட்டைக்கு மேல் சாய்ந்திருக்கும் அம்புக்குய் அவற்றின் தண்டுகளை சுற்றி இறக்கைகளுடன் அம்புகளை வைத்திருந்தார். அவை 1000 எண்ணிக்கையில் இருந்தன. ஒவ்வொன்றும் கைவினை கலையின் அதிசயம்பத்து பன்றி காதுகள் கொண்ட அம்புகளை கொண்ட 5 புலிகளின் உருவங்களை கொண்ட காடு முரடான அம்பை நோக்கி உத்தராவின் கண்கள் அலைந்து பிரிந்தன. இவர்கள்தான் என்று அவள் கேட்டாள். அவள் குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு சற்று மேலே இருந்தது. அர்ஜுனனை நோக்கி விருளன்னாலா தலைசைத்தார். அவர் அமைதியாக அருகில் நின்றார். அவரது கண்கள் தொலைதூர இடத்தில் நிலைத்திருந்தன. இவை எங்களுக்கு முன்னால் உள்ள பல கரங்களில் சில மட்டுமே என்று அவர் கூறினார். உத்தரர் கைகளின் வரிசையை கண்டு ஆச்சரியப்பட தொடர்ந்த போது அவருடைய கண்கள் ஒரு வாள் மீது அமர்ந்தன. அதன் பேடில் ஒரு போர்டில் அடையாளத்துடன் அதன் தவிர்க்க முடியாத சக்தியின் அடையாளமாகும் வண்ணமயமான புலி தோலால் செய்யப்பட்டது. மேலும் மங்கலான ஒளியில் தங்கத்தைப் போல பிரகாசித்தது. இது யாருடையது என்று அவள் மீண்டும் கேட்டாள். அவளுடைய குரல் ஆச்சரியத்தால் நிரம்பியது. இந்த வாள் அர்ஜுனனுக்கு சொந்தமானது. அவரை எதிர்க்கும் அனைவராலும் அஞ்சப்படும் ஒரு போர் வீரன் என்று அவர் பதிலளித்த போது வேடநலாவின் கண்கள் மீண்டும் மேகமூட்டமாக தோன்றின. அவர் அசையாமல் நின்ற ராஜாவை நோக்கி செய்கை காட்டினார். அவரது பார்வை இன்னும் தொலைதூர பகுதியில் நிலைத்திருந்தது. உத்தராவின் கண்கள் பிரமிப்புடன் விரிந்தன. அவள் தனக்கு முன்னால் இருந்த அற்புதமான ஆயுத வரிசை பார்த்தபோது ஒவ்வொன்றும் பெரிய போர் வீரரான அர்ஜுனனின் வலிமை மற்றும் திறமைக்கு ஒரு சான்றாகும். சூரியன்
அடிவானத்திற்கு கீழே மூழ்கி போர்க்களத்தை ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியில் செலுத்திய போது உத்தரா மரியாதைக்குரிய தோற்றத்துடன் விழனாவை நோக்கி திரும்பினார். இந்த சிறந்த பொருட்களின் பார்வையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவள் சொன்னாள். அவளுடைய குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு மேலே இருந்தது. விருகன்னல தலை செய்தாள். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் தேகன்னாலா பாண்டவர்களின் புகழ்பெற்ற வில்லுகளை பற்றி பேசத் தொடங்கினார். சொல்லுங்கள், நீங்கள் முதலில் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவரது கண்கள் ஆர்வத்துடன் மின்னில் இந்த கேள்வி விராடனின் மகனிடம் கேட்கப்பட்டது. அவர் ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தார். அர்ஜுனனின் வில் ஆந்திவாவை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன் என்று அவர் பதிலளித்தார். அவரது குரலில் பிரமிப்பு நிறைந்திருந்தது. வேலன்னாளா புன்னகைத்தார். மேலும் அவரது கையை துடைத்து வலிமையான வில்லின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். காந்திவ அதன் பெயரை குறிப்பிடுவது கடவுள்கள் மற்றும் மனிதர்களின் முள்ளெலும்புகளை ஒரே மாதிரியாக நடுங்கச் செய்கிறது. இந்த அற்புதமான வில் அங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதன் மரம் கிட்டத்தட்ட தெய்வீகமாக தோன்றும் பிரகாசத்திற்கு மேற்கூட்டப்பட்டுள்ளது. அதன் மகத்தானது. இது ஒரு வெற்றம் மற்ற வில்லுகளின் பிரம்மாண்டத்திற்கு போட்டியாக இருக்கிறது. இருப்பினும் இது மேகமற்ற நாளில் கோடை காற்றை போல மென்மையாகவும் முடிச்சுகளற்றதாகவும் இருக்கிறது. இரண்டலன் பேசுகையில் அவரது வார்த்தைகள் சபையை சுற்றிலும் வியப்பூட்டும் வரையில் ஒலித்தன. காந்திவ கடவுள்களால் வணங்கப்படுகிறார் என்று அவர் தொடர்ந்தார். சிவன் அதை 1000 ஆண்டுகள் வைத்திருந்தார். அதை தொடர்ந்து 503 ஆண்டுகள் பிரஜாபதி இருந்தார். பின்னர் கடவுள்களின் ராஜாவான சக்தா 80 ஆண்டுகள் அதை பிடித்தார். சோமா அதை 5 நூற்றாண்டுகளாக பிடித்தார். கடலின் ஆண்டவரான வருணா அதை 100 ஆண்டுகளாக வைத்திருந்தார். இறுதியாக சேதவாளனா என்று அழைக்கப்படும் பார்த்தா அதை தனது சொந்தம் என்று கூறினார். பெடநலனின் கதையால் கூட்டம் நுழைந்தது. அவர்களின் மனங்கள் சக்தி வாய்ந்த வில் மற்றும் அதன் மாடி கடந்த காலத்தின் உருவங்களை சித்தரிக்கின்றன. அர்ஜுனனின் வாள் பற்றி என்ன என்று ஒருவர் மந்திரத்தை உடைத்து கேட்டார். வேடன்னல மீண்டும் புன்னகைத்தார். மேலும் ஒரு டிராகனின் இதயத்தில் போலியான பிளேடை விவரிக்கத் தொடங்கினார். அர்ஜுனனின் வாள் ஒரு அற்புதமான கைவினைத்திறன். அதன் கத்தி நீளமானது மற்றும் பாம்பின் நாக்கைப் போல வளைந்துள்ளது. அதில் உரை ஒரு வலிமையான புலியின் தோலால் ஆனது. அதே நேரத்தில் அதன் தங்க இடுப்பு கோடை காலையில் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. இது சாதாரண வாக் அல்ல, இது போரின் நெருப்பில் நிதானமாக உள்ளது. அதன் வலிமை அர்ஜுனனின் சகிப்புத்தன்மையற்ற ஆவியால் மட்டுமே பொருந்துகிறது. பெடநலன் பேசி முடிக்கும் போது கூட்டம் ஓசைகள் மற்றும் அக்களின் கூட்டமாக வெடித்தது. ஒவ்வொரு பாண்டவ சகோதரருக்கும் தனித்துவமான வில் மற்றும் வாள் இருந்தது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த சிறப்பு தன்மை மற்றும் வரலாற்றை கொண்டிருந்தன. வீமனின் வில் இந்திரவோபக்கர்களின் தங்க உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் யுதிகரின் அம்பு சூரியனைப் போல பிரகாசித்தது. நகுலனின் அம்புகள் கடுமையான ஒளியால் பிரகாசித்தன. வலுவான காசத்தை கூட துளைக்கும் திறன் கொண்டது. மறுபுறம் சடதேவரின் வாள் அதன் கத்தி ஒளியில் ஒளிரும் மற்றும் நடனமாடுவதாக தோன்றியது. ஒரு பசுமையான புல்வெளியில் இலைகளின் மென்மையான சலசலப்பு மற்றும் பறவைகளின் மென்மையான கிண்டல் ஆகியவற்றால் சூழப்பட்ட ராடனின் இளவரசர் உத்தரா ஆழ்ந்த சிந்தனையுடன் அமர்ந்தார். சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் அவர்களின் கவசங்களுடன் தனது ராஜ்யத்திற்கு வந்த போர் வீரர்களில் குழுவை நோக்கி அவரது கண்கள் அலைந்து திரிந்தன. அவர்களில் வேட்கத்தக்க அம்சங்களை கொண்ட ஒரு மனிதர் இருந்தார். சிவப்பு கண்கள் மற்றும் யானையில் உடற்பகுதியைப் போல வலுவான கைகளை துளைத்தார். உத்தராவின் ஆர்வம் அவரை கவர்ந்தது. மேலும் அவர் போர் வீரரை அணுகினார். நீ யார் என்று அவரது குரலில் ஆச்சரியம் நிரம்பிய உத்தரன் கேட்டான்.
ஏசான மற்றும் உயர்ந்த மனதுள்ள பட்டாளை சேர்ந்த தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் பிரிதாவின் மகன் அர்ஜுனனும் குரு இலத்தைச் சேர்ந்த யுதிஷ்டனும் நகுலனும் சகதேவனும் பாண்டுவின் மகன்களான பிரீம்சேனனும் இங்கே பகடையில் தங்கள் ராஜ்யத்தை இழந்ததால் அனைத்து எதிரிகளையும் அழிக்கும் திறன் கொண்ட உயர்ந்த மனதுள்ள பாண்டவர்களை பற்றி இனி கேள்விப்படுவதில்லை. பஞ்சாலாவின் இளவரசி திரௌபதியும் பெண்களிய ரத்தினமாக புகழ்பெற்றவர் பாண்டுவின் மகன்களை பின்பற்றியவர். காட்டில் பவர்களில் தோல்வியடைந்த பிறகு போர்வீரனாகிய அர்ஜுனன் பணிவுடன் புன்னரித்து நான் பார்த்தன் என்றும் அழைக்கப்படும். அதுலன் உமது தந்தையின் ஆசவை உறுப்பினர். யுதிஷ்டிரன் உமது தந்தையின் சமையல்காரர். வல்லவர் பீம்சேனா குதிரைகளின் மணமகன் நகுலன் சகாதேவர் பசுக்கூடத்தில் உள்ளனர். மேலும் செரிந்திரி திரௌபதி என்பதை நீர் அறிவி. அவளுக்காகவே கீசகர்கள் கொல்லப்பட்டனர் என்று பதிலளித்தார். உத்தராவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. ஆனால் அவர் நம்பவில்லை. நான் முன்பு கேள்விப்பட்ட பர்த்தாவின் 10 பெயர்களை நீங்கள் கணக்கிட முடிந்தால் இதையெல்லாம் நான் நம்புவேன் என்று அவர் கூச்சலிட்டார். அதுலுடன் தலையசைத்து தனது பெயர்களை உச்சரிக்கத் தொடங்கினான். கேளுங்கள், நீங்கள் முன்பு கேள்விப்பட்டவற்றுடன் அவற்றை ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் அர்ஜுனன் பால்குணாதிக கிரீடின் ஸ்வேதவாகனா விபச்சு கிருஷ்ணர் சவியதச்சில் மற்றும் தனஞ்சிய உத்தராவின் ஆழ்வம் அதிகமாக இருந்தது. நீ ஏன் விஜயா என்று அழைக்கப்படுகிறாய்? ஏன் சேதபாலனா என்று அழைக்கப்படுகிறாய்? நீ ஏன் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறாய்? அர்ஜுனன் பாகுணாதிஷ்ண கிரீடின் விதச்சு என்று ஏன் அழைக்கப்படுகிறாய்? தனஞ்சயன் சவியதச்சின் என்று நீ எதற்காக அழைக்கப்படுகிறாய் என்று அவர் கேட்டார். அதுலன் தனது பெயர்களின் தோற்றத்தை விளக்கத் தொடங்கியதும் அர்ஜுனனின் கண்கள் பிரகாசித்தன. நான் செல்வத்தின் மத்தியில் வாழ்ந்ததால் அவர்கள் என்னை தனஞ்சே என்று அழைத்தனர். நான் அனைத்து நாடுகளையும் அடிமைப்படுத்தி அவர்களின் பொக்கிஷங்களை பறித்தேன். அவர்கள் என்னை வியா என்று அழைத்தனர். ஏனென்றால் நான் வெல்ல முடியாத மன்னர்களுடன் போரிட செல்லும்போது நான் ஒருபோதும் திரும்பி வர மாட்டேன். போரினால் பாதிக்கப்பட்ட குருக்கேத்திரத்தின் நடுவே விராடனின் மகனான உத்தரா புகழ்பெற்ற போர் வீரரான அர்ஜுனனுக்கு முன்னால் நின்றார். ஓ வீரனே என்று உத்தரா கூறினார். இந்த பெரிய காரில் என்னை ஓட்டுநராக ஏற்றி கொண்டு எதிரி இராணுவத்தின் எந்த பிரிவை நீங்கள் ஊடுருவி செல்லீர்கள்? நீங்கள் கட்டளையிட்டபடி நான் உங்களை அங்கே ஒட்டி செல்லேன். அர்ஜுனனின் கண்கள் நம்பிக்கையுடன் மின்னின. மனிதர்களிடையே உள்ள புலியே, நான் உன்னை பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு பயப்பட ஒன்றுமில்லை. நான் உன் எதிரிகள் அனைவரையும் போரில் தோற்கடிப்பேன். ஓ பெரிய போர்வீரனே, சண்டையில் வெறிய மற்றும் பயங்கரமான சாதனைகளை செய்வேன். நான் உன் எதிரிகளுடன் போராடுவேன் என்று அவர் பதிலளித்தார். அர்ஜுனனின் உறுதிப்பாட்டை பார்த்த உத்தராவின் கண்கள் விரிந்தன. அர்ஜுனனின் இந்த வார்த்தைகளை கேட்டு உத்தரன் அனைத்து செயலற்ற தன்மையையும் கைவிட்டான் என்று வைசம்பாயனர் தொடர்ந்தார். மேலும் அவர் அர்ஜுனனின் ஆயுதங்களை கொண்டு மரத்திலிருந்து வேகமாக இறங்கினார். அர்ஜுனன் அவரை நோக்கி, ஆம், நான் குருக்கருடன் சண்டையிட்டு உங்கள் குதிரையை மீட்டெடுப்பேன். என்னால் பாதுகாக்கப்பட்டால் இந்த காரின் மேற்பகுதி உங்களுக்கு ஒரு கோட்டையாக இருக்கும் என்று கூறினார். அர்ஜுனனின் ஆற்றலை பார்த்த உத்தராவின் பாராட்டு அதிகரித்தது. நான் இனி இவர்களை பற்றி பயப்படவில்லை என்று அவர் கூறினார். போரில் உங்கள் நிலைத்தன்மையை நான் அறிவேன். இது கேசவா அல்லது இந்திரனைப் போன்றது. ஆனால் திடீரென்று ஒரு சந்தேகம் அவரது மனதில் தோன்றியது. நான் முட்டாள். நான் ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு வர இயலவில்லை. அத்தகைய அழகான கைகால்கள் மற்றும் நல்ல அறிகுறிகளை கொண்ட ஒரு நபர் எந்த துயரமான சூழ்நிலைகளால் ஆண்மையை இயக்க முடியும்? அர்ஜுனன் தன்னம்பிக்கையுடன் புன்னகைத்து தன் கண்கள் பொழுதுபோக்குடன் பிரகாசித்தன. என் மூத்த சகோதரனின் கட்டளைக்கு இணங்க 1 வருடம் முழுவதும் மட்டுமே நான் இந்த சபதத்தை கடைபிடிக்கிறேன் என்று
நான் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் கூறினார். வலிமையான கரங்களை உடையவரே, நான் உண்மையில் நடுநிலையான பாலினத்தில் ஒருவனல்ல. ஆனால் நான் இந்த திருநங்கையின் சபதத்தை மற்றவரின் விருப்பத்திற்கு அடிபணிவதிலிருந்தும் மத தகுதியின் விருப்பத்திலிருந்தும் ஏற்றுக்கொண்டேன். அர்ஜுனன் தனது ரகசியத்தை வெளிப்படுத்தியதால் உத்தராவின் கண்கள் புரிந்து கொள்ளும் திறனில் விரிவடைந்தன. இன்று நீ எனக்கு ஒரு பெரிய அருளை வழங்கியுள்ளாய் என்று அவர் கூறினார். என் சந்தேகம் முற்றிலும் ஆதாரமற்றது அல்ல என்பதை நான் இப்போது காண்கிறேன். அர்ஜுனனை போன்ற ஒரு நபர் தனது கம்பீரமான தோற்றம் மற்றும் அசைக்க முடியாத உறுதியுடன் நடுநிலையான பாலினமாக இருக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். உத்தராவின் பயம் தணிந்தபோது அவர் அறிவித்தார், இப்போது எனக்கு போதில் ஒரு நட்பு உள்ளது. நான் இப்போது வானங்களுடன் சண்டையிட முடியும். என் அச்சங்கள் நீக்கப்பட்டுள்ளன. அவர் ஒரு தேரோட்டியாக தனது திறமைகளை பெருமைப்படுத்தினார். ஒரு கற்றறிந்த போதகரால் பயிற்சி பெற்றார். மேலும் பெருமையுடன் கூறினார். போர்க்களத்தின் பரந்த பரப்பில் சூரியன் உதயமாகிய போது பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது பயணத்திற்கு தயாரானான். இளம் இளவரசனான உத்தராவை தனது தேரோட்டியாக உருவாக்கி தனது ஆயுதங்கள் அனைத்தையும் தன்னுடன் எடுத்து சென்று புனிதமான சாமி மரத்தை சுற்றி வர செய்தான். அவர்கள் சவாரி செய்யும் போது அதில் கவனமாக ஒரு சிங்க உருவத்தை கொன்ற பதாகையை மரத்தில் அடிவாரத்தில் நிறுத்தி அதன் இடத்தில் ஒரு புதிய பதாகையை உயர்த்தினார். அது தங்கத்தைப் போல பிரகாசித்தது மற்றும் சிங்கத்தின் வால் கொண்ட குரங்கின் உருவத்தை தாக்கியது. இது சாதாரண பதாகை அல்ல, ஏனெனில் இது விஸ்வகர்மனால் வடிவமைக்கப்பட்டது, வான மந்திரத்தால் நிரப்பப்பட்டது. அவர்கள் வடக்கு நோக்கி செல்லும்போது அர்ஜுனன் பஞ்சேதான்யா என்று அழைக்கப்படும் தனது சங்கிலியை ஊதினான். அதன் இடிமுழக்கம் துணிச்சலான வீரர்களின் முதுகெலும்பை கூட நடுங்க செய்தது. அர்ஜுனின் தவத்தை இழுத்த குதிரைகள் பயத்தில் முழங்காலில் விழுந்தன. மேலும் உத்தரன் பயங்கரத்தால் முறியடிக்கப்பட்டு வாகனத்தில் உட்கார்ந்து அன்பான வாழ்க்கைக்காக அதை பற்றி கொண்டான். ஆனால் அசைக்க முடியாத போர் வீரரான அர்ஜுனன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு குதிரைகளை மெதுவாக மீண்டும் அவர்களின் கால்களில் அமர செய்தான். இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த உத்தராவை ஆறுதல் படுத்திய அர்ஜுனன் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசினான். இளவரசனே, பயப்படாதே. நீ பிறப்பால் ஒரு சத்திரியன். போரின் போது நீ ஏன் விரக்தியடைய வேண்டும்? பல சங்குகள் மற்றும் எக்காலங்களின் இரைச்சலை இதற்கு முன்பு நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் உத்தராவின் கண்கள் ஆச்சரியத்துடனும் பிரமிப்புடனும் இருந்தன. ஏனென்றால் அவர் இதற்கு முன்பு இது போன்ற எதையும் பார்த்ததில்லை. அர்ஜுனின் சங்கு சத்தம் அவர்கள் சவாரி செய்யும் போது காற்றில் எதிரொலித்தது. அவர்களின் கால்களுக்கு கீழே பூமியை நடுங்குவது போல் தோன்றியது. போர் வீரரின் பிரசன்னத்திற்கு பதிலளிக்கும் விதமாக மேகங்கள் இருந்துவிட்டன. ஞானமும் அனுபவமும் கொண்ட போர் வீரரான துரோணர் பிரமிப்பு மற்றும் பயத்தின் கலவையுடன் காட்சியை பார்த்தார். அவரது கண்களுக்கு முன்னால் முக்கியமான ஒன்று வெளிவருவதை அவர் அறிந்திருந்தார். இதோ திருதராஷ்டிர மன்னனிடம் துரோணர் கூச்சலிட்டார், இவன் ஒரு சாதாரண போர்வீரனாக இருக்க முடியாது. அவருடைய கால்களுக்கு கீழே பூமியே நடுங்குகிறது. நமது குதிரைகள் விரக்தி அடைகின்றன. நமது விலங்குகள் அச்சத்தில் கத்துகின்றன. காகங்கள் நமது பதாகைகளின் மீது ஒரு பெரிய பேரழிவை உணர்வது போல் நிற்கின்றன. களுறுகள் தலைக்கு மேல் சக்கரம் அடித்து போரில் சித்திரியர்கள் பெரும் அழிவை முன்னறிவிக்கின்றன. துரோணரின் வார்த்தைகள் கவலையுடன் இருந்தன. ஏனெனில் போர்க்களத்தில் அர்ஜுனின் இருப்பை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவருக்கு தெரியும். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் படைகள் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்ட போது அறிகுறிகள் மேலும் ஆபத்தானவையாக வளர்ந்தன. அர்ஜுனனின் பிரசன்னத்தின் முழுமையான சக்தியால் யதார்த்தத்தின் துணி சிதைந்து விட்டதாக தோன்றியது. இருப்பினும் இந்த குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அர்ஜுனன் தனது சங்கு காசத்துடன் உறுதியாக இருந்தார். சூரியன் தூசி நிறைந்த சமவெளிகளில் விழுந்தது. மன்னர் துரியோதனன் தனது ரதத்தின் மேல் நின்று
தனக்கு முன்னால் கூடியிருந்த வீரர்களை பார்த்து கொண்டிருந்த போது அவரது கண்கள் மரியாதைக்குரிய போர்வீரரும் போதகருமான பிஷ்மர் மீது மூடப்பட்டன. அவர் தனது சொந்த ரதத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். திறமையான போராளிகளின் குழுவினரால் சூழப்பட்டார் பிஷ்மரே என்று போர்க்களம் முழுவதும் குரல் கொடுத்த துரியோதனன் கூறினான். நமது நட்பு நாடுகளான திரிகர்த்தாக்களை நீண்ட காலமாக ஒடுக்கிய துரோக எதிரிகளான மத்சர்களுக்கு எதிராக போராடவே நாம் வந்தோம். ஆனால் இப்போது தெய்வீக வில்வித்தை வீரரான அதுலன் காட்சிக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. இது நமக்கு என்ன அர்த்தம்? பிஷ்மரின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் துரியோதனால் அவரது அமைதியான வெளிப்புறத்தின் கீழ் ஒரு பதற்றத்தில் குறிப்பை உணர முடிந்தது. இது உண்மைதான் ராஜாவே என்று பிஷ்மர் பதிலளித்தார். அவரது குரல் அளவிடப்பட்டது மற்றும் வேண்டுமென்றே இருந்தது. உங்கள் தந்தை திருதராஷ்டிரருக்கு வாக்குறுதி அளித்தபடி பாண்டவர்கள் 12 ஆண்டுகளாக நாடுகடத்தப்பட்டுள்ளனர். ஆனால் அகலன் அவர்களின் நாடுகடத்தப்பட்ட காலம் முடிவடைவதற்கு முன்பே வந்திருந்தால் அவர்கள் இன்னும் 12 ஆண்டுகளை வனப்பகுதியில் கழிக்க வேண்டும். துரியோதனின் முகம் கோபத்துடனும் விரக்தியுடனும் இருந்தது. இது முட்டாள்தனமானது என்று அவர் கூச்சலிட்டார். நாங்கள் ஏற்கனவே திரிகர்த்தாக்களின் கால்நடைகளை பறிமுதல் செய்துவிட்டோம். இந்த ஒரு போர்வீரரின் வருகையால் நாங்கள் தடுக்கப்பட மாட்டோம். எங்களுக்கு முன்னால் யார் வென்றாலும் நாங்கள் போராடுவோம். சக்தி வாய்ந்த போர்வீரான கர்ணன் தனது சொந்த ஆலோசனையை வழங்க முன்வந்தார். பீஷ்மரின் சந்தேகங்களால் நாம் திசை திருப்பப்படக்கூடாது என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். அவரது குரல் நம்பிக்கையுடன் சொட்டு சொட்டாக இருந்தது. நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம். இப்போது திரும்பி செல்ல முடியாத அளவுக்கு தியாகம் செய்துவிட்டோம். தவிர நமது இராணுவத்தின் வலிமைக்கு எதிராக ஒரு தனி போர் வீரன் என்றால் தென்னரலன் பேசுகையில் துரியோதனனின் கண்ட சந்தேகத்தால் சுருங்கின. பீஷ்மர் தாம் நினைப்பது போல் அவர்களின் விஷயத்தில் உறுதியாக இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். நீங்கள் பாண்டவர்கள் மீது மிகவும் மென்மையாக இருக்கிறீர்கள் பீஷ்மர் என்று துரியோதனன் குற்றம் சாட்டினார். அதுலன் வீரான உங்கள் பாசம் நன்கு அறியப்பட்டிருக்கிறது. அது உங்கள் தீர்ப்பை மறைக்கிறது. பீஷ்மரின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் கர்ணன் தனது அமைதியான மேற்பரப்புக்கு அடியில் கோபத்தின் ஒரு குறிப்பை உணர்ந்தார். நான் உண்மைகளை மட்டுமே கூறுகிறேன் ராஜாவே என்று பீஷ்மர் பதிலளித்தார். ஆனால் நமது மாபெரும் போதகரான தோரோணர் தனது சொந்த சார்புகளால் திசை திருப்பப்படலாம் என்று நான் அஞ்சுகிறேன். அவர் பாண்டவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். அது அவரது தீர்ப்பை மேகமூட்டுகிறது. துரியோதனின் முகம் கோபத்தால் முறுக்கப்பட்டது. ஆனால் கர்ணன் தலையிட முன் வந்தார். நமது கடமையை மறந்துவிடக்கூடாது என்று போர்க்களம் முழுவதும் அவரது குரல் ஒலித்தது. நாம் தமது கூட்டாளிகளுக்காக போராட வந்துவிட்டோம். நாம் சந்தேகங்களாலும் அச்சங்களாலும் திசை திருப்பப்பட மாட்டோம். போருக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இறுதியில் நாம் வெற்றி பெறுவோம். கர்ணன் பேசுகையில் துரியோதனே சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தவித்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தங்கர ஒளி வீசிக் கொண்டிருந்தது. சூரியனின் வலிமையான மகனான கர்ணன் உயரமாக நின்று தனது கண்ணில் கடுமையான தீவிரத்துடன் எதிரிகளின் எல்லைகளை ஆராய்ந்தார். அதுலன், விதர்ச்சு மற்றும் பிறர் தலைமையிலான பாண்டவர்களை அவர் பார்த்தார். அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. தன்னை தோற்கடிப்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட புகழ்பெற்ற போர் வீரரான அதுலனின் மீது கர்ணனின் பார்வை நீடித்தது. ஆனால் கர்ணன் ஒரு சவாலிலிருந்து பின்வாங்கவில்லை. அவரது குரல் போர்க்களத்தின் குறுக்கே ஒலித்தது. மரங்களிலிருந்து எதிரொலித்தது. எதிரியை தனது முழு வலிமையுடனும் எதிர்க்கும் தனது நோக்கத்தை அவர் அறிவித்தார். நான் என் அம்புகளை பறக்கும் பாம்புகளைப் போல கட்டவிழ்த்து விடுகிறேன் என்று அவர் கத்தினார். நேரான மற்றும் பறக்கும் இலக்கு உறுதியாக என் வில்லிலிருந்து சுடப்பட்ட அவை பத்தாவை எல்லா இடங்களிலும் மூடும். வெட்டுக்கிளிகள் ஒரு மரத்தை வெட்டுவது போல அவரது வார்த்தைகள் நம்பிக்கையுடன் இருந்தன. ஏனென்றால் கர்ணன் சாதாரண போர் வீரன் அல்ல என்பதை அறிந்திருந்தார். அவர் தனது திறமைகளை கற்று பண்டைய வில்வித்தை மற்றும் போர்க்கலைகளை பயிற்சி செய்வதில் பல ஆண்டுகள் செலவிட்டார். அவர் பேசும்போது கர்ணனின் கைகள் அவரது வலிமையான வில்லை கட்டுவதற்கு வேகமாக நகர்ந்தன. அதன் நரம்பு தண்டு அழுத்தத்தின் கீழ் நொறுங்கியது. அவரது விரல்கள் சரங்களின் குறுக்கே நடனமாடின. மென்மையான பயிற்சி செய்யப்பட்ட ஏக்கத்துடன்
அம்பை பின்னோக்கி இழுத்தன. அவர் போருக்கு தயாராகும் போது சந்தனத்தின் இனிமையான வாசலையால் காற்று தேம்பியது. அர்ஜுனனின் சகோதரர் விபச்சு அவரது அருகில் உயரமாக நின்றார். அவரது கண்கள் உறுதியுடன் எரிந்தன. ஆனால் விபச்சுவார் அவரது வலிமையை தாண்ட முடியாது என்பதை கண்ணன் அறிந்திருந்தார். அவர் என்னை அடிப்பார். ஆனால் இந்த முதலில் ஏசாக கர்ணன் அறிவித்தார். ஏனென்றால் நான் உயர்ந்த போர்வீரல். அவர் பேசுகையில் கண்ணனின் சட்டகத்திற்குள் ஒரு கடுமையான ஆற்றல் உருவானது போல் தோன்றியது. அவர் தனது புகழ் வெற்றவில்லை. அழைத்தபோது அவரது கண்கள் சூரியனைப் போல பிரகாசித்தன. இது போரின் மாபெரும் கடவுளான இந்திரனால் உருவாக்கப்பட்டது. அதன் தங்க இறக்கைகள் மங்கலான ஒளியில் பிரகாசித்தன. அதன் அம்புகள் ஆபத்தான துல்லியத்துடன் பிரகாசித்தன. கர்ணன் போருக்கு சென்றபோது காற்று ஒரு மின்சார அழுத்தத்தால் நிரம்பியது. அவரது அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பறந்து எதிரி கொடுகளை நச்சு பாம்புகளைப் போல இரும்பு மலையின் வழியாக துளைத்தன. அவரது வில்ஸ்திரிங்கின் சத்தம் போர்க்களத்தில் எதிரொலித்தது. ஆழமான எதிரொலிக்கும் குறிப்பு பூமியின் அடித்தளத்தை அசைப்பதாக தோன்றியது. கர்ணனின் அம்புகள் அதுலனின் மீது விழுந்ததால் அதுலனின் பெயர் பார்த்த என்று விரைவில் எல்லா பக்கங்களிலும் கேட்கப்பட்டது. அவரது கார் உடைந்து விட்டது. அவரது குதிரைகள் கொல்லப்பட்டன. மேலும் அவர் பாம்பைப் போல பெருமூச்சு விட்டார். கௌரவர்கள் தங்கள் மிகப்பெரிய போர்வீரர் சூரியனின் வலிமையான மகனுடன் மோதுவதை பார்த்து பிரமித்தனர். ஆயினும் கூட போரின் கொடூரம் இருந்த போதிலும் கர்ணனின் வார்த்தைகள் காலங்காலமாக எதிரொலித்தன. என் பறக்கும் அம்புகள் இறக்கைகள் மற்றும் நடுவில் மனச்சோர் உடைந்து நெருப்புயிக்கல் சுழற்சியின் காட்சியை வெல்கின் வழியாக முன்வைக்கட்டும். ஒரு சூடாளர் விவாதத்தின் மத்தியில் கிருபா ராதையாவிடம், ராதையா, உங்கள் இதயம் எப்போதும் போரில் வளைந்துள்ளது. ராதையா, விஷயங்களில் உண்மையான தன்மையையும் அவற்றின் விளைவுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள். வெற்றியை அடைவதற்கான பல்வேறு முறைகளை வேதங்கள் வழங்குகின்றன. ஆனால் ஒருவர் நேரத்தையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு போர் மிகவும் பாவமான செயல்களாக கருதப்படலாம். அதிர்ஷ்டம் நம்மை பார்த்து புன்னகைக்கும் நேரங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. ராதையாவின் மனக்கிளர்ச்சி இயல்பு கிருபாவுக்கு ஒரு கவலையாக இருந்தது. அவர் ராதையா விளைவுரை பற்றி சிந்திக்காமல் செயல்பட வாய்ப்புள்ளது என்பதை அறிந்திருந்தார். அர்ஜுனனின் வலிமை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று கிருபா தொடர்ந்தார். அவர் மட்டுமே எங்கள் உறவினர்களை காந்தர்வர்களிடமிருந்து காப்பாற்றினார். அத்தியை எனது பக்தியால் திருப்திப்படுத்தினார். அவர் கிமாவத்தில் சரிவுகளில் பிரம்மச்சாரியாக 5 ஆண்டுகள் கழித்தார். கிருஷ்ணரை ஒற்றை போருக்கு சவார்விட சுபத்தாவை தனது தேரில் அழைத்து சென்றார். கிருபாவின் வார்த்தைகள் அர்ஜுனனின் குறிப்பிடத்தக்க சாதனைகளை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. ஆனால் ராதையாவின் லட்சியம் அசைக்கவில்லை. அவர் இந்திரனின் கீழ் போர் அறிவியலை படித்திருந்தார். மேலும் காந்தவர்களின் மன்னரான சித்தாசேனா மற்றும் அவரது வெல்ல முடியாத படைகள் உட்பட பலர் எதிரிகளை தனியாளாக வென்றார். ராதையாவை பார்த்தபோது கிருபாவின் கண்கள் அச்சத்தால் விரிந்தன. நீங்கள் அர்ஜுனனுடன் புத்திசாலித்தனத்தை பொருத்த விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் சொந்தமாக என்ன சாதித்தீர்கள்? நீங்கள் அவரது சாதனைகளுக்கு அருகில் வந்திருக்கிறீர்களா? அவர் நிறுத்தினார். அவரது குரலில் சந்தேகம் இருந்தது. இந்திரனும் கூட அர்ஜுனனை போரில் சவால் செய்ய துணியவில்லை. கிருபார் தொடர்ந்து அர்ஜுனனை திட்டிய போது ராதையாவின் முகம் சிவந்தது. அர்ஜுனனுடன் சண்டையிட வேண்டும் என்ற உங்கள் ஆசை பாம்பின் விரல்களை பிடிக்க முயற்சிப்பது அல்லது கொக்கி இல்லாமல் கோபம் அடைந்த யானையை சவாரி செய்வது போன்றது. நீங்கள் எரியும் நெருப்பின் வழியாக நடக்க விரும்புகிறீர்கள். பட்டு ஆடைகளை அணிந்து தெளிவான வெண்ணையால் பூசப்பட்டிருக்கிறீர்கள். எங்களில் யார் அத்தகைய முட்டாள்தனத்தை முயற்சிப்பார்கள்? கிருபாவின் வார்த்தைகள் ராதையாவின் முட்டாள்தனமான லட்சியத்தை இழிவுபடுத்தியது. நீங்கள் அர்ஜுனனுக்கு இணையாக இல்லை. எங்களை போன்ற திறமையான போர் வீரர்களாக கூட இல்லை. நாங்கள் இதற்கு முன்பு அவரால் ஏமாற்றப்பட்டோம். நாங்கள் அவரை தூண்டினால் அவர் மீண்டும்
எங்களை அழிக்க தயங்க மாட்டார். கிருபா தனது உணர்ச்சிகரமான உரையை முடித்தவுடன் கூட்டம் அமைதியானது. காட்டு பதற்றத்தால் கனமாக இருந்தது. ராதையாவின் முகம் அவரது சொந்த முட்டாள்தனத்தின் எடையை பிரதிபலித்தது. நமது படைகள் அணிகளில் அணிவகுத்து நிற்கட்டும் என்று கிருபா அறிவித்தார். மேலும் 6 பெரிய வில்லங்கள் துரோணர், துரியோதனல், பீமர், நீங்கள் துரோணரின் மகன் 4 அதிர்களுக்கு எதிராக அவர்களுடன் போரிடுவோம். வீரர்கள் போருக்கு தயாரி கொண்டிருந்த போது கூட்டம் சத்தங்களின் இரைச்சலில் வெடித்தது. ஆனால் கிருபாவின் வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கையைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ராதையா, ஆசரமாக செயல்பட வேண்டாம். நாங்கள் அதற்கு இணையாக இல்லை. ஒரு சூடான கூட்டத்தின் மத்தியில் அஸ்வத்தமான் உயரமாக நின்றார். சக்தி வாய்ந்த போர்வீரரான கர்ணனை உரையாற்றும் போது அவரது கண்கள் நம்பிக்கையுடன் எரிந்தன. குதிரை இன்னும் வெல்லப்படவில்லை என்று அவர் கூறினார். அவரது குரல் நிலையானது மற்றும் அமைதியானது. அவர்கள் தங்கள் உரிமையாளரின் ஆதிக்கத்தின் எல்லையை தாண்டவில்லை, அஸ்திலபுரத்தையும் அடையவில்லை. கர்ணனே, உன்னை பற்றி நீ ஏன் பெருமைப்படுகிறாய்? எண்ணற்ற போர்களை வென்றாய், மகத்தான செல்வத்தை பெற்றாய், விரோதமான படைகளை வென்றாய். அஸ்வத்தமான் சிறிது நேரம் நின்று சபையை ஒரு புத்திசாலித்தனமான பார்வையுடன் பார்த்தார். உண்மையான ஹீரோக்கள் தங்கள் திறமையை பற்றி பேசுவதில்லை என்று அவர் தொடர்ந்தார். நெருப்பு அமைதியாக ஏகிறது. சூரியன் ஆரவாரமின்றி பிரகாசிக்கிறது. பூமி அதன் படைப்புகளை பெருமைப்படுத்தாமல் உயரங்களை தாங்குகிறது. அவர் மீண்டும் கர்ணனிடம் திரும்பினார். ஒரு பிராமணன் அன்னை தியாகம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சத்திரியன் தனது எதிரிகளை மரியாதையுடன் தோற்கடிக்க வேண்டும். ஆனால் நீ கர்ணனே, இறைச்சி விற்பனையாளரைப் போல வஞ்சகத்தாலும் மோசடியாலும் உங்கள் செல்வத்தை பெற்றுள்ளாய். அஸ்வத்தாமனின் வார்த்தைகள் கேட்போரின் இதயங்களில் ஆழமாக ஊடுருவியதால் கூட்டம் அமைதியடைந்தது. அவர் பாண்டவர்களை பற்றி பேசினார். அவர்கள் நீதியான வழிகளில் தங்கள் இறையாண்மையை பெற்றனர். எப்போதும் தங்கள் மேலதிகாரிகளுக்கு மரியாதையுடன் நடந்து கொண்டனர். அவர்களுக்கு விரோதமானாலும் கூட எந்த சத்திரிய பகடை மூலம் ஒரு ராஜ்யத்தை பெற்றுள்ளார் என்று அவர் கேட்டார். அவமதிப்புடன் அவரது குரல் சொட்டு சொட்டாக இருந்தது. நீங்கள் பாண்டவர்களின் செல்வத்தை கொள்ளையடித்து விட்டீர்கள். ஆயினும் நீங்கள் செய்த சூழ்ச்சிகளைப் பற்றி பெருமைப்படுகிறீர்களா? கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த அஸ்வத்தமானின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அரசவைக்கு இழுத்து செல்லப்பட்டு ஒரே ஒரு ஆடையை மட்டுமே அணிந்திருந்த திரௌபதியை பற்றி பேசினார். பாண்டவ மரத்தின் வலிமையான வெட்டப்பட்டு அவர்கள் தாக்குதலுக்கு ஆளாகினர். பாண்டுவின் மகனால் தனது மனைவியின் துன்பங்களை மன்னிக்க முடியவில்லை என்று அஸ்வத்தமால் அறிவித்தார். திருதராஷ்டிரரின் மகன்கள் அழிவுக்காக தனன்சை இங்கு வருகிறார்கள். ஏளனத்தில் மூச்சு திணறினார். ஆனால் அஸ்வத்தமான் தனது வார்த்தைகளை விஷம் சொட்டு சொட்டாக அழுத்திக் கொண்டார். கர்ணனே, நீ பல போர்களை வென்றிருக்கலாம். ஆனால் நீ தனஞ்சனுக்கு இணையாக இல்லை. அவர் எதிரிகளில் கொலைகாரர். போர் வீரத்தில் வாசுதேவனுக்கு சமமானவர். வான மற்றும் மனித ஆயுதங்களை ஒரே மாதிரியாக எதிர்ப்பது அதுகளுக்கு எதிராக என்ன மனிதரால் நிற்க முடியும்? அஸ்வத்தமானின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்ததால் கூட்டம் மீண்டும் அமைதியானது. அஸ்வத்தமான் தனது குரலில் குளிர்ச்சியாக இருந்த கர்ணனை நோக்கி மீண்டும் திரும்பினார். பகடை போட்டியில் நீங்கள் பயன்படுத்திய வழிமுறைகளை பயன்படுத்துங்கள் என்று அவர் கூறினார். அதே வஞ்சகமும் மோசடியும் உங்களை இந்திரபிரஸ்தர் வெற்றி பெற்று கிருஷ்ணரை சபைக்கு இழுத்துச் சென்றது. அருகில் அமர்ந்திருந்த காந்தார இளவரசர் சகுனியை நோக்கி சைகை காட்டினார். இப்போது அவர் தனது தந்திரத்துடனும் சூழ்ச்சியுடனும் போராடட்டும். ஆனால் நான் உங்களை எச்சரிக்கிறேன். காந்திவனாகிய கர்ணனே, சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து குளிர்ந்த வீரர்களின் மீது ஒரு சூடான ஆரஞ்சில் பிரகாசத்தை வீசிக் கொண்டிருந்தது. மரியாதைக்குரிய மூத்த தலைவரும் தளபதியுமான பிஷ்வர் உயரமாக நின்றார். அவரது கண்கள் ஒரு விவேகமான பார்வையுடன் அணிகளை சுற்றி பார்த்தன. அவர் அலறிடப்பட்ட தொனியில் பேசினார். அவரது வார்த்தைகளிடையையும் ஈர்ப்பையும் சுமந்தன. துரோணனின் மகனான அகிம்சை கர்ணன் நன்றாக கவனிக்கிறான் என்று இளம் வீரரை நோக்கி தலையசைத்து சொன்னான். கிருபாவும் சரியாகவே பார்க்கிறான். ஆனால் கடமையின் காரணமாக மட்டுமே காமன் போராட விரும்புகிறான்.
எந்த ஞானியும் தனது செயல்களுக்கு போதகரை குற்றம் சாட்ட முடியாது. பீஷ்மரில் இறுதி கூடியிருந்த வீரர்களை ஆய்வு செய்து தொடர்ந்தால், இருப்பிலும் நாம் நேரத்தையும் விடத்தலையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நாம் 5 வலிமையான எதிரிகளை எதிர்கொள்கிறோம். ஒவ்வொன்றும் அதன் உச்சத்தில் சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன. ஒழுக்கத்தை நன்கு அறிந்தவர்களும் கூட தங்கள் சொந்த நலன்களைக் கண்டு திகைக்கலாம். இந்த காரணத்திற்காகவே நான் இப்போது உங்களுடன் பேசுகிறேன். ராஜாவே, பீஷ்மரின் வார்த்தைகள் அக்கறையுடனும் ஞானத்துடனும் இருந்தன. எப்போதுமே விசுவாசமுள்ள போர்வீரனாக இருந்த கர்ணன் தனது தோழர்களில் உற்சாகத்தை உயர்த்துவதற்காக முன்பு பேசியிருந்தார். பீஷ்மர் விளக்கினார். கர்ணன் சொன்னது நமது வீழ்ச்சி அடைந்த தைரியத்தை உயர்த்துவதாக மட்டுமே இருந்தது. அவர் அருகில் நின்ற துரோணரின் மகள் அஸ்வத்தாமனை நோக்கி திரும்பினார். போதகரின் மகனே, எல்லாவற்றையும் மன்னித்துவிடு. கையிலுள்ள வேலை உண்மையில் கடுமையானது. பீஷ்மரின் வார்த்தைகள் அவர்களின் நிலைமையின் தீவிரத்தை மென்மையாக நினைவூட்டுவதாக இருந்தன. அவர் தனது சகாக்கள் மீது மரியாதையுடனும் பேசினார். சூரியனுக்குள் ஒளியைப் போல துரோணரின் மகனில் வாழ்ந்த ஆயுதங்களின் தேர்ச்சியை ஒப்புக்கொண்டார். அழகு சந்திர மக்களிலிருந்து ஒருபோதும் பிரிக்கப்படாதது போல வேதங்களும் பிரமா ஆயுதங்களும் உங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. பேரழிவை எதிர்கொள்ளும் போது தாங்கள் பேண வேண்டிய ஒற்றுமையை பற்றி பீஷ்மர் தொடர்ந்து பேசுகையில் கூடியிருந்த போர்வீரர்கள் கவனமாக கேட்டனர். வேதாந்தங்கள், புராணங்கள் மற்றும் பழைய வரலாறுகளில் ஜமதகியை தவிர வேறு யார் துரோணருக்கு மேலாளராக இருப்பார்கள் என்று பெருமிதத்துடன் அவரது கண்கள் மின்னின விசுவாசமுள்ள சகோதரரான துரியோதனன் நல்லிணக்க வார்த்தைகளை வழங்க முன்வந்தான். போதகர தனது மன்னிப்பை வழங்கட்டும் என்று அவர் கூறினார். அமைதி வீட்டெடுக்கப்படட்டும். காமாவும் கிருபாவும் அவரது பக்கத்தில் நின்றனர். அவர்களின் முகங்கள் குருதியுடன் இருந்தன. வீரர்கள் அவரை சுற்றி திரண்டபோது பீஷ்மரின் வார்த்தைகள் துரோணர் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. பீஷ்மரின் மென்மையான தூண்டுதலை கேட்கும்போது போதகரின் கோபம் மெதுவாக குறைந்தது. அவரது இதயம் மென்மையாகி அவர் ஒரு புதிய அமைதியுடன் பேசினார். பீஷ்மர் முதலில் சொன்ன வார்த்தைகளால் நான் ஏற்கனவே திருப்தி அடைந்து விட்டேன் என்று அவர் கூறினார். அவரது குரலில் நன்றி உணர்வு நிறைந்திருந்தது. பார்த்தட் போரில் துரியோதனரை அணுகாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்படட்டும். துரோணரின் வார்த்தைகள் அவரது மகன் அதுநலை பற்றி அக்கறையுடன் இருந்தன. அவர் இன்னும் பேசவில்லை. மரியாதைக்குரிய பீஷ்மர் மன்னர் துரியோதனின் முன் நின்றார். அவரது கண்கள் காலத்தின் சக்கரத்தை பற்றிய ஆழமான புரிதலுடன் ஒளிரும். விதியின் சுழற்சிகள் துல்லியமாக வெளிவருகின்றன என்று அவர் கூறினார். காலங்கள் மற்றும் சாஸ்திரங்கள், முகூர்த்தங்கள் மற்றும் நாட்கள், பகல்கள் மற்றும் மாதங்கள், விண்மீன் மண்டலங்கள் மற்றும் கர்கங்கள், பருவங்கள் மற்றும் ஆண்டுகளால் குறிக்கப்படுகிறது. இன்னும் என் மன்னரே, ஒரு கண்ணுக்கு தெரியாத சறுக்கல் உள்ளது. பல நூற்றாண்டுகளாக குறிந்து வருகிறது. இதை புத்திசாலித்தனமாக கணக்கிடுகையில் 13 ஆண்டுகளில் நாம் திட்டமிட்டதை விட 5 மாதங்கள் மற்றும் 12 இரவுகள் முன்கூட்டியே இருப்போம் என்று தீர்மானித்தேன். பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவர் துரியோதனரை ஒரு பிடிவாதமான தீவிரத்துடன் பார்த்தார். பாண்டவர்கள் அவர் தொடர்ந்தார். கடிதத்திற்கு அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளனர். அவர்களின் நல்லொழுக்கம் அசைக்க முடியாதது. வீதியான யுதித்தனால் வழிநடத்தப்படுகிறது. அவர்கள் ஏமாற்றுவதற்கோ நியாயமற்ற வழிகளில் அதிகாரத்தை ஆசைப்படுவதற்கோ மாட்டார்கள். அவர்கள் வேறு எந்த வரையிலும் சிம்மாசனத்தை கைப்பற்ற முயன்றிருந்தால் அவர்கள் பகடை வயலில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி இருப்பதை கண்டிருப்போம். துரியோதனனின் முகம் இருண்டது. அவரது தாடை உறுதியுடன் பிடித்து கொண்டது. நான் அடிபணிய மாட்டேன் என்று அவர் அறிவித்தார். இந்த ராஜ்யம் என்னுடையது. அதை நான் அந்த அபகரிப்பாளர்களிடம் திருப்பி தரமாட்டேன். பீஷ்மரின் வெளிப்பாடு அசைக்க முடியாததாக இருந்தது. ஆனால் சோகத்தின் ஒரு குறிப்பு அவரது குரலில் ஊடுருவியது. ராஜாவே, எனது ஆலோசனையை கேளுங்கள் என்று அவர் கூறினார். போருக்கு தயாராவோம், ஆனால் எச்சரிக்கையுடன் செய்வோம். நமது செயல்களின் விளைவுகளை நாம் பரிசீலிக்க வேண்டும். வெற்றியின் முரண்பாடுகளை எடைபோட வேண்டும். 2 மனிதர்களும் ஒரு கணம் அமைதியாக நின்றார்கள். தங்கள் தீர்மானத்தின் எடை சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் பீஷ்மர் மீண்டும் பேசினார். அவரது வார்த்தைகள் ஆசை உணர்வை சுமந்தன. எங்கள் படைகளை பிரிப்போம்.
என்று அவர் கூறினார். இராணுவத்தின் 4 பகுதியை உங்களுடன் தலைநகருக்கு அழைத்து செல்லுங்கள். மேலும் 4 பகுதியினர் புனிதமான குதிரைக்கு அழைத்து செல்லட்டும். நான் பாதி படைகளை தடுத்து நிறுத்துவோம். நான் துரோணர், கர்ணன், அஸ்வத்தமான் மற்றும் கிருபா பாண்டவர்களுக்கு எதிராக உறுதியாக நிற்போம். பெருகி வரும் கடலுக்கு எதிராக உறுதியாக நிற்கும் அசைக்க முடியாத கரையைப் போல கடவுள்களை கூட நாங்கள் எதிர்த்து நிற்போம். துரியோதனன் தலையாட்டினான். கண்ணில் ஒரு கடுமையான உளி நான் தளரப் போவதில்லை என்று சொன்னான். பீஷ்மரின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் அவரது குரலில் ராஜினாமாவின் ஒரு குறிப்பு இருந்தது போக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை அவர் ஆய்ந்திருந்தார். கௌரவர்களின் தலைவிதி ஆபத்தான முறையில் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. மன்னர் தனது படைகளுடன் புறப்பட்டபோது பீஷ்மர் போருக்கு வீரர்களை அணிதிரட்டத் தொடங்கினார். ஒவ்வொரு போர் வீரரும் முன்னால் உள்ள சவாலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை உறுதி செய்து அவரது கண்கள் வரிசைகளின் மீது சுழன்று கொண்டிருந்தன. அவர் துரோணரிடம் திரும்பினார். அவரது குரல் அணிகளின் குறுக்கே சுமந்து சென்றது. போகரரே, நடுவில் நிற்கவும் என்று அவர் கூறினார். ஒரு பரந்த இராணுவத்தின் நடுவே கௌரவர்கள் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். காற்றில் தங்கள் பதாகைகள் பறந்தன. அவற்றுள் அதுமலின் முன்கூட்டியே இடி முழக்கம் அடித்தது. அதன் சக்கரங்கள் சத்தமிட்டன. அவரது வில் காந்திவன் ஒவ்வொரு இழுக்கப்பட்ட சரத்துடன் பாடினார். குருக்கள் தனது பதாகையின் உச்சியை தூரத்திலிருந்து பிரகாசமாக பார்த்தனர். மேலும் அவரது காரின் ஆபத்தான சத்தத்தையும் அவரது சக்தி வாய்ந்த வில்லின் துடிப்பையும் கெட்டல புகழ்பெற்ற ஆசிரியரான துரோணர் அர்ஜுனனின் அன்னொரு முறையை பார்த்து பிரமையுடன் பேசினார். இது ஒரு விளக்கு போல பிரகாசிக்கும் பார்த்தாவின் பதாகையின் உச்சி. இது அவரது ரதத்தில் சத்தம். அதே நேரத்தில் அவரது கொடிமரத்தில் குரங்கில் சக்தி வாய்ந்த கதனை. உண்மையில் குரங்கு நம் இதயங்களில் பயங்கரத்தை தாக்குகிறது. அர்ஜுனனால் சுடப்பட்ட 2 தண்டுகள் அவரை கடந்து சென்றது. அவரது காதுகளை தொடுவது கடினம். அவரது காலடியில் ஓய்வெடுக்கும் முந்துரோணர் பேசி முடித்ததும் அர்ஜுனனின் தேரோட்டியான ராடனின் மகன் குதிரைகளை தங்கள் தலை சேர்ந்த எசமானரை நோக்கி திருப்பினார். ஆதுமுல், என் அம்புகள் எதிரியை அடையக்கூடிய இந்த இடத்தில் குதிரைகளை நிறுத்திவிடுங்கள் என்று கூறினான். நான் பார்க்கிறேன். அந்த துயரமான துரியோதனன் எங்கே? நான் அவரை தனியாக வெளியேற்றி அவரது தலையை அடிப்பேன். ஏனென்றால் அவர் தோல்வி அடைந்தவுடன் மற்றவர்கள் தங்களை தோற்கடித்ததாக கருதுவார்கள். குரு வீரர்களின் வரிசையை எடுத்துக்கொண்டு அவர் சுற்றி பார்த்தார். துரோணர், அவரது மகன் பீஷ்மர், கிருபா மற்றும் கர்ணன் இருப்பினும் அவர்கள் ராஜாவின் எந்த அறிகுறியையும் அவர் காணவில்லை. அர்ஜுனன் தனது தேரோட்டியாளரிடம், இந்த படையை விட்டுவிட்டு சுயோதனின் நிலையை நோக்கி செல்லுங்கள். அங்கே நான் போரிடுவேன். ஏனென்றால் அங்கே போர் பலனளிக்காது என்று சொன்னான். அவருடைய தேரோட்டக்காரர் புரிந்து கொண்டு தலையசைத்து குதிரைகளை துரியோதனின் இருப்பிடத்தை நோக்கி திருப்பினார். அர்ஜுனன் புறப்பட்ட போது கிருபன் தனது நோக்கத்தை உணர்ந்து தனது தோழர்களிடம், இந்த விபச்சு ராஜாவிடமிருந்து சிறிது தூரத்தில் ஈடுபட விரும்பவில்லை. விரைவாக முன்னேறி வரும் வீரனின் பக்கவாட்டில் விழுவோம் என்று கூறினார். அர்ஜுனன் துரியோதனனை மட்டுமே தோற்கடிக்க முயன்றார் என்று அவர் யூகித்தார். ஏனென்றால் தெய்வீக கிருஷர் அல்லது 1000 கண்டு கொண்ட கடவுளை தவிர வேறு யாராலும் போதில் அவை சமன் செய்ய முடியாது. இதற்கிடையில் அர்ஜுனன் துரியோதனின் பிரிவை நோக்கி விரைந்து சென்று தன்னை பெயர் சொல்லிக் கொண்டான். அவரது அம்புகள் வெட்டுக்கிளிகளைப் போல அடர்த்தியாக பறந்தன. எதிரி படைகளை மூடி மற்றவர்களை குருடாக்கின. அவரது தண்டர்களின் எடையின் கீழ் பூமி நடுங்குவது போல் தோன்றியது. அதே நேரத்தில் வானம் அவர்களின் எண்ணிக்கையால் நிரம்பி வழிந்தது. போருக்கு தயாராகி கொண்டிருந்த வீரர்கள் மிகவும் குழப்பமடைந்தனர். இதனால் யாரும் தப்பிக்கவோ அல்லது களத்திலிருந்து நகரவோ கூட முடியவில்லை. அவர்கள் அர்ஜுனனின் லேசான கைத்திறனை கண்டு ஆச்சரியப்பட்டு மனதளவில் பாராட்டினர். அவர் தனது சங்கு ஊதும்போது அதன் முட்கள் எதிரிகளின் எல்லையில் நிமிர்ந்து நின்றன. புகழ்பெற்ற வில்வித்தை வீரரான அர்ஜுனன் தனது இதயத்தில் கடுமையான உறுதியுடன் துரியோதனை நோக்கி சவாரி செய்தபோது சூரியன் தலைக்கு மேல் உயர்ந்திருந்தது. தன்னு கட்டிகளால் அலங்கரிக்கப்பட்ட
அவரது குதிரைகள் வேகமாக விரைந்தன. ஆற்றில் தங்கள் மேன்கள் பாய்ந்தன. குருக்களின் போர் வீரர்கள் அர்ஜுனன் நெருங்குவதை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தனர். திருடப்பட்ட கன்னியை மீட்டெடுப்பதன் மூலம் ஏற்கனவே தனது வீரத்தை நிரூபித்த சக்தி வாய்ந்த வில்லன் மீது கண்கள் நிலை நிறுத்தப்பட்ட அர்ஜுனன் நெருங்கி வந்தபோது சித்தாசேனா மற்றும் சந்தமாஜி தலைமையிலான குரு போர் வீரர்கள் தங்கள் கூட்டாளியான கண்ணனுக்கு உதவ விரைந்தனர். இரு படைகளும் போரின் வெறித்தனத்தில் மோதிக்கொண்ட போது மோதும் இரு சத்தத்தால் காற்று நிரம்பியது. அர்ஜுனன் அவரது காண்டிவ வில் அதன் கொடிய பாடலை பாடி கோதுமை வழியாக ஒரு கத்தியைப் போல எதிரிகளின் அணிகளை வெட்டினார். அவரது அம்புகள் விரைவாகவும் உண்மையாகவும் பறந்தன. போர் வீரருக்கு பிறகு போர் வீரரை தாக்கின அவர்களில் வீரத்தனின் மகன் வீரனும் இருந்தார். அவர் இளம் பாண்டவரை எதிர்கொள்ள தனது தேரில் ஏறினார். ஆனால் அர்ஜுனனின் நோக்கம் உண்மையாக இருந்தது. ஒரே ஒரு ஷாட் மூலம் அவர் விற்றனின் வீழ் சரத்தை துண்டித்து அவரது கொடி கம்பத்தை தரையில் மோதியது. குரு போர் வீரர் குழப்பத்தில் தப்பி ஓடினார். அர்ஜுனனின் கோபத்தை எதிர்கொள்ள தனது தோழர்களை விட்டு சென்றார். மற்றொரு சக்தி வாய்ந்த குரு போர் வீரரான சத்ருந்தபா அர்ஜுனனுக்கு ஆலங்கட்டி மலை போன்ற அடர்த்தியான அம்புகளை பொழிந்தார். ஆனால் பாண்டுவின் மகன் பயப்பட வேண்டிய ஒருவராக இருக்கவில்லை. 5 விரைவான குண்டுகளுடன் அவர் சத்ருந்தபாவின் கவசத்தை துளைத்து தரையில் விழுந்தார். அவரது தேரோட்டக்காரர் விரைவில் 10 ரேசர் கூர்மையான அம்புகளால் தாக்கப்பட்டார். அர்ஜுனன் சண்டையிட்டு கொண்டிருந்த போது போர்க்களம் மோதல் வெகு சத்தத்தால் எரிந்தது. அவரது காண்டிவர் அதன் கொடிய பாடலை பாடினார். பீமர் தலைமையிலான குரு போர் வீரர்கள் இளம் பாண்டவரின் திறமையையும் வலிமையையும் ஒப்பிடவில்லை. அவர்கள் ஒவ்வொருவராக அவருக்கு முன் விழுந்தனர். அவர்களின் ரதங்கள் கவிழ்ந்தன. அவர்களின் கவசங்கள் சிதைந்தனால் சூர்யாவின் மகமான கண்ணனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர் எரியும் நெருப்பைப் போல போருக்கு சென்றார். அவரது வில் அதன் கொடிய பாடலை பாடி அர்ஜுனனுடன் எஃகு மற்றும் அம்புகளின் வெறியில் மோதிக்கொண்டது. இரு வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அம்புகளை ஒருவருக்கொருவர் புரியும்போது அவர்களின் வில்லுகள் சரியான இணக்கத்துடன் பாடின. கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான சண்டையை குருக்கள் பயத்துடன் பார்த்தபோது கைதட்டல் மற்றும் சங்கீத சப்தங்களின் சத்தத்தால் காற்று நிரம்பி வழிந்தது. போர் தீவிரமடைந்தது. 2 போர் வீரர்களும் அடியை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் வில்லுகள் ஒரு கொடிய தார்த்தில் பாடின. ஆனால் இறுதியில் அர்ஜுனனே வெற்றி பெற்றார். அவரது காண்டீவர் தனது இறுதி பாடலை பாடி கர்ணனின் தேரோட்டியை தாக்கி அவரை போர்க்களத்திலிருந்து தப்பி சென்றார். பூசி தணிந்தபோது குருக்கள் தங்களுக்கு முன்னால் நடந்த படுகொலைகளை ஆய்வு செய்தனர். அவர்களின் வீரர்கள் தங்கள் காசலுடன் களம் முழுவதும் சிதறி கிடந்தனர். போர்க்களத்தின் பரந்த பரப்பில் ஒரு தங்க ஒளியை வீசும் வகையில் சூரியன் வானத்து உயர்ந்திருந்தது. கௌரவர்களும் பாண்டவர்களும் படைகள் எஃகு மற்றும் கோபத்தின் வெறியில் மோதிக்கொண்டதால் காற்று பதற்றத்துடன் மின்னலாக இருந்தது. வைசம்பாயனனின் வார்த்தைகள் போரின் இரைச்சலில் எதிரொலித்தன. ராதாவின் மகன் களத்திலிருந்து தப்பியோடிய பிறகு துரியோதனன் தலைமையிலான மற்ற போர் வீரர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்தந்த பிரிவுகளுடன் பாண்டுவின் மகன் மீது விழுந்தனர். தன்னை சுற்றியுள்ள குழப்பத்திற்கு இடமளிக்காதது போல் அர்ஜுனன் தனது ரதத்தின் மீது உயரமாக நின்றான். அவரது வெள்ளை குதிரைகள் எதிர்பார்த்து தரையில் பொங்கிக் கொண்டிருந்தன. அவர் ஒரு வான அம்பை கட்டவிழ்த்து விடும்போது அவரது காந்தீப வில் பாடினார். அதன் பாதை கோதுமை வழியாக ஒரு கத்தியைப் போல சண்டையிடுகிறது. கௌரவர்களின் போர் வீரர்கள் முன்னோக்கி விரைந்தனர். அடிவானத்தில் இருந்த மேகங்களைப் போல தங்கள் பிரிவுகள் அவர்களுக்கு முன்னால் வரிசையாக இருந்தன. ஆனால் அர்ஜுனனின் அம்புகள் அவர்கள் மீது மழை பொழிந்தன.
ஒவ்வொன்றும் உண்மையாக தாக்கி அதன் அடையாளத்தைக் கண்டன யானைகள் களத்தில் இறங்கும்போது அவற்றின் கால்களுக்கு அடியில் போரினால்